தோல்வி இல்லாமல் வாழ்க்கை இல்லை. அதை புரிந்து கொள்ளாதவன் வாழ்க்கையில் வென்றதில்லை. ஏனென்றால் கருவறையிலே இருந்து இறங்கி கல்லறையை நோக்கி நடந்து செல்லும் தூரம்தான் வாழ்க்கை. ஒரு இளைஞன் வாழ்க்கையில் வெற்றியடையும் போது வாழ்க்கையை ரசிக்கிறான். ஆனால் தோல்வி அடையும் போதுதான் வாழ்க்கையை புரிந்து கொள்கிறான். அங்கேயும் தோல்விதான் சிறந்த வழிகாட்டியாக இருக்கிறது. கல்லூரியில் நேற்று நடந்து விட்டதையும் நாளை நடக்க போவதையும் எண்ணி பெருமூச்சு விடாமல் இனிமேல் எது நடக்கக்கூடாது என்று கற்பித்து தருவதே தோல்வி என்னும் பாடங்கள் தான். ஏனென்றால் சாவி இல்லாத பூட்டை மனிதன் உருவாக்குவதில்லை. தீர்வு இல்லாத பிரச்சனையை இறைவனும் அனுமதிப்பது கிடையாது. அதே போன்று தோல்வி இல்லாத வெற்றி எப்போதும் சிறந்த பாடமாக அமைவது கிடையாது. சிலப்பதிகாரத்தில் கூட மாதவியை அடைந்ததால் கோவலனுக்கு கிடைத்த வெற்றி அவன் வாழ்வின் தோல்வியாக மாறியது. ஆனால் கோவலனை இழந்ததில் கண்ணகிக்கு கிடைத்த தோல்வி இந்த உலகத்திற்கே பாடமாக அமைந்தது. ஒருவன் நீரில் குதித்தால்தான் நீச்சல் தெரியுமா தெரியாதா என்பது தெரிய வரும். கார்ச்சிலம்பை கத்தியாக்கி கலற்றிய புரட்சிக்காரி கண்ணகி எதிர்ப்பவன் அவதாரம் என்றாலும் எதிர்ப்பதே தமிழர்கள் வீரம் என்ற மானத் தமிழச்சி மண்டோதரி, பருவத்தையே தமிழுக்கு ஈந்து தமிழை மணந்த ஔவையார், ஈனக்குலம் எனினும் கற்புநெறி காத்த மாதரசி மாதவி, இளமையிலேயே இளமையை வென்று தவம் இயற்றிய மணிமேகலை, 63 நாயன்மார்களுள் ஒரு பெண்ணாகிய காரைக்கால் அம்மையார், தன் கணவனின் மூச்சிலே உயிர் வாழ்ந்த கோப்பெருந்தேவி, பிரிட்டிஷ் பீரங்கியை வாளால் உடைத்தறிந்த வீராங்கனை ஜான்சிராணி, திலகமில்லாத விதவையாகிலும் இரத்த திலகமிட்டு நாடு காத்த ராணி மங்கம்மாள், தான் இறந்து குஞ்சு பெறும் நண்டு போல தன் உயிர் கொடுத்து கரிகால சோழனை இந்த நாட்டுக்கு தந்த இளம் சேட் சென்னி, வள்ளுவனுக்கு ஒரு திரைமறையாக இருந்த அவர் மனைவி வாசுகி, தன் கணவன் காணாத இந்த உலகை தானும் காணேன் என கண்கட்டிய காந்தாரி, யமனை கூட புல்லன மிதித்த சத்தியவான் சாவித்ரி, மூத்திர குழாய் ஏந்திய பெரியாருக்கு இரத்த குழாயாக இருந்த அவர் மனைவி மணியம்மை, இசையால் காற்றையே சுத்திகரித்த எம்எஸ் சுப்புலட்சுமி, இந்த உலகமே இந்தியாவை திரும்பி பார்க்கும் அளவிற்கு கொண்டு வந்த பிடி உஷா, இந்த உலகத்திலே தோல்வியை பாடமாக்கி சாதனை படைத்தவர்கள் எத்தனையோ பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தோல்வியை பாடமாக்கி சாதனை புரிந்ததற்கு ஒரு எடுத்துக்காட்டாக பார்த்தோம் என்றால், ஒரு காலகட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாம்பழ வியாபாரியின் மகனாக பிறந்து அரசு பள்ளிக்கூடத்திலே பயின்று தன்னுடைய குடும்பத்தின் முதல் பட்டதாரியாக வலம் வந்து எத்தனையோ தோல்விகளை சந்தித்து அத்தனை தோல்விகளையும் பாடம் என்னும் படிகட்டுகளாக்கி அந்த படிகட்டுகளை பயன்படுத்தி நிலவில் விண்கலத்தை ஏவி அதிலும் சிறு தோல்வி ஏற்பட்ட போது கண் கலங்கி நின்ற விஞ்ஞானி ஐயா சிவன் அவர்களுக்கு நமது பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் தோள் தட்டி கொடுத்து கவலைப்பட தேவையில்லை, 130 கோடி இந்தியர்கள் உங்களுடைய தோல்விக்கு ஆதரவாக நிற்கிறோம், அறிவியல் ஒருபோதும் தோற்றதில்லை, அறிவியல் கண்டுபிடிப்பு தான் என்று சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய அனைத்து இளைய சமுதாயத்திற்கும் ஒரு நம்பிக்கையை தந்ததென்றால் இதுதான் தோல்விகள் கற்பித்து தரும் பாடம். வாழ்க்கையில் யாருடைய தோல்வியின் மீதும் யாருடைய வெற்றியும் எழுதப்படுவது கிடையாது. எனவே அனைவரும் முயற்சிக்கலாம், அனைவரும் வெற்றி பெறலாம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எது சிறந்த பாடம் என்று கேட்டால் அது தோல்வியே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.